செலிப்ரேஷன்லாம் நல்லா கிராண்டா டெக்கரேஷன் பண்ணிருக்கியே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. அன்னை சாலினிக்காக ஸ்பெஷலா பண்ணோன்னு அவரே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிதானே? இல்ல அப்படி ஒன்றும் பெருசா நான் கிராண்டா பண்ணல. சிம்பிளா ஏதோ கொஞ்சம் டெக்கரேஷன் மட்டும் பண்ணேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆமா கமலி, எனக்கு தெரிஞ்சு இவர் நைட்டே இருந்து ரெடி பண்ணிருப்பாருன்னு நினைக்க எனக்கு தெரியாம. நான் காலையிலே எந்திரிச்சதுல இருந்து இவரை காணும் தேடிட்டு இருக்கேன். இவர் பார்த்தா இங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஹாப்பி நான் தெரியுமா. எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். அச்சா தங்கச்சிக்கு கிஃப்ட் என்ன கொடுத்த? ரிங் வாங்கி கொடுத்தாங்கண்ணா. டேய் அதெல்லாம் எப்ப நடந்தது? அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஓஹோ சரி, நடக்கட்டும். அம்மா பர்த்டேக்கு ட்ரீட்லாம் இல்லையா எங்களுக்கு? ட்ரீட் தானே வச்சுட்டா போச்சு. அண்ணா இன்னும் கோயிலுக்கு போல. கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கனாலும் போகணும். சரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் எங்கேயாலும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்களும் எங்க கூட வாங்க. வேண்டாம் மச்சா, பரவாயில்ல இருக்கட்டும். உன் பொண்டாட்டி கூட நீ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா போலான்னு நினைச்சிட்டு இருப்ப. சிவ பூஜையில கரடி கிழங்க நாங்க எதுக்கு கூட? அதான் காரியத்தை கெடுத்துட்டியே கரடி மாதிரி வந்து. அப்புறம் என்ன எது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க கிளம்புவோம். சல்னி ரெடியாக போலாம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில போயிட்டு வருவோம். சரிங்க. பாபா முதல் கேக்க கட் பண்ணிடலாம். கேக்க கட் பண்ணிட்டு கிளம்புவோம். சரிங்க. ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணே நான் ஆடுறேன் விளவோடுறேன். ரொம்ப ரொம்ப ரம்பாதா ரம்பா ஒண்ணு அம்பாதா ஹோய் ஹோய். அம்மா யார் அந்த ரம்பான்னு கேட்டேன். அடக்கடவுளே, இவளா? இவ எப்ப வந்தா? இவளுக்கு நம்ம கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா பொறுக்காத. வந்துட்டால மூக்கு ஏத்துக்கிட்டு. யோ தொப்பி தலையா, நீர் கையில வச்சிருக்க செண்டு என்னோட செண்டு. அதை என்னத்துக்கு போட்டு மனம் போல இப்படி அடிச்சு அடக்கிரு. இந்த வச்சிட்டேன். எல்லாம் நான் வாங்கி கொடுத்த பொருள் தான். அதை எனக்கே எடுக்க உரிமை இல்லை இந்த வீட்டுல. வச்சிட்டேன் மாவா செண்ட. போதுமா? சரி டிஃபன் ரெடியா? சாப்பிடலாமா? இப்பதான் லட்சுமி அக்கா வீட்ல இருந்து தேங்காய் பறக்கி கொண்டு போட்டிருக்கேன். அந்த தேங்காய் நெட்டெல்லாம் உடைக்கணும். அதை கொஞ்சம் உரிச்சு கொண்டு போடும். அப்பதான் சட்னி அரைக்க முடியும். என்னாலலாம் உரிக்க முடியாது. சரி, என்ன சட்னி ரெடி பண்ணலையா? சரி இட்லி பொடி இருந்தா கொடு. அதை போட்டு என்ன தின்னுட்டு நான் கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. நேரம் ஆகுது. நீர் இட்லி பொடி வச்சு தின்னுட்டு பெரியரு. நாங்க சட்னிக்கு என்ன பண்றது? ஒழுங்கு மரியாதையா அதை உரிச்சு கொடுத்துட்டு போறோம். சரி வந்து தொலை, உரிச்சு தாரேன். ஆபீஸுக்கு கிளம்புற மனுஷன நிம்மதியா ஆபீஸுக்கு போக விட மாட்டான். அப்பதான் அதை செய் இதை செய்யின்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் நில்லுங்க. இப்ப என்ன பண்ணணும்? சட்னி அரைச்சு கொடுத்துட்டு போகணுமா ஆபீஸ்க்கு? அது இல்ல, உங்க ஆபீஸ்ல போனஸ் போட்டாவளா? அடடா, போனஸ் காசுக்கு அடி போடியால இன்னைக்கு நம்ம கோமணத்தை உருவிடுவாளோ? அதை எதுக்கு கேக்குற இப்ப நீ? வேற நான் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரியா கேப்பா? இங்க பாரு, போனஸ்னு ஒண்ணு போட்டா நானே சொல்லுவேன். சும்மா நீயா நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. ஓஹோ, கேள்வி கேட்கப்படாதுன்னா தீபாவளிக்கு துணிமணி எவன் எடுத்து தருவான்? போனஸ் உங்களுக்கு போடி எவ்வளோ போடலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. தீபாவளிக்கு இன்னைக்கு எனக்கு துணி எடுத்து ஆகணும். இப்ப எடுத்தாதான் தைக்க கொடுத்து தீபாவளி அன்னைக்கு போட முடியும். ஒழுங்கா சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வரோம். வண்டி எல்லாம் பிள்ளையும் கூட்டிட்டு என்னையும் கூட்டிட்டு பைக்ல நம்ம போறோம். போய் துணி எடுத்துட்டு வாரோம். சொல்லிட்டேன் அம்மா. மாசம் பிறந்தாச்சுல்ல, எப்படியும் சம்பளம் போட்டிருப்பாங்களா 5ஆம் தேதி. போனஸ் போட்டிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கைக்கு போனஸ் காசம் வந்திருக்கணும். சும்மா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரியாதியும். மத்ததெல்லாம் ஒன்னும் ஞாபகம் இருக்காது, ஒன்னும் தெரியாது, புரியாது. இது மட்டும் நல்லா தெரியும் இவளுக்கு. இந்த சனியனுக்கு எதையாவது எடுத்து கொடுக்கலன்னா அவ்வளவுதான், நம்ம உயிரை வாங்கிடுவா. சரி வாரம் சீக்கிரம்னு சொல்லுவோம். இல்லாட்டினா நிம்மதியா நம்ம ஆபீஸுக்கு போக முடியாது. ரத்த காவெல்லாம் வாங்க வச்சிருவா. அந்த அளவுக்கு என்னத்தையாவது சாபம் விட்டுட்டு அடக்கும். நம்மளே சொல்லிடுவோம். இங்க பாரு, இன்னும் போனஸ் காசெல்லாம் இன்னும் போடல. ஆனா சம்பளம் போட்டாச்சு. வேணும்னா சாயங்காலம் வாரேன். பிள்ளைக்கும் உனக்கும் துணியெல்லாம் எடுக்கணும்னா எடுத்துட்டு அம்மாக்கும் எடுத்துட்டு வருவோம். நான் நமக்கு மட்டும்தான் சொன்னேன். நமக்குன்னா புரியுதுல்ல? வேற எங்க அம்மாக்கு யாரும் எடுத்து கொடுப்பா? நான் தானே எடுத்து கொடுக்கணும். சரி எதை எடுத்து கொடுத்துட்டு போங்க. ஆனா எனக்கு நல்லா உனக்கு கேட்க மாதிரி துணி எடுத்து தரணும். எடுத்து தர மாட்டேன்னு சொன்னியரு. அப்புறம் நான் கடன் கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கிடும். இல்லாட்டினா காசை தந்துருங்க. நான் பாட்டுக்கு என் கூட்டாளிகளோட போய் எடுத்துக்கிட்டேன். வேண்டாம், நானே வாரேன். நானே வந்து எடுத்து தாரேன். இவகிட்ட காசை கொடுத்தா மொத்த காசுக்கும் அவளுக்கு மட்டும்தான் எடுப்பா. வேற மறுபடியும் பிள்ளைக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும்னு மறுபடியும் காசு கேட்பா. நான் எங்க போறது? நம்ம போனோன்னா என்னனையாவது பேசி சமாளிச்சு தேத்தி, இதுதான் உனக்கு அழகா இருக்கு, அழகு ராணி முத்து மணின்னு கொஞ்சம் ஆயினா கம்மி விலையில என்னத்தையாவது எடுத்து கொடுத்தா வாங்கி போட்டுக்கிடுவா. என் மோவன் வேலைக்கு போனதும் நைஸா அவனுக்கு போனை பண்ணி கேட்கணும். ஐயா தீபாவளிக்கு துணி எடுக்க போனா அம்மையும் கொஞ்சம் கூட்டிட்டு போயா கிடைக்குன்னு. இங்க போனாதான் என் பேரனுக்கும் துணி எடுக்கலாம். அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் எடுத்தாதான் உண்டு.
அவளுக்கு தெரிஞ்சான்னா அவள் துணி எடுக்கூடாண்டா. என் மொபைலுக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துறியா, பேரனுக்கு ஒரு துணி எடுத்துறியான்னா அவன் சரி நிறுவான். அவனை நேக்கா பேசி கூட்டிட்டு போயிடணும் கடைக்கு இன்னைக்கு எப்படியும். வசமா போடுவோம். ஒரு மதிய நேரத்துலனா கொஞ்சம் சாப்பிடிய நேரம் பிரியா இருப்பான். ஏம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாயா, தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தோசை கிசல் அங்கே ஊற்றி வச்சிருக்கேன் பாரு. மீன் கறி பழைய கறி இதெல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு சாப்பிடுவில்லையா? சாப்பிட்றேன். தேங்காய் ஏமா நீ உரிச்சிட்டாடாக்கா? என்கிட்ட கேட்ட நான் உரிச்சு தருவோம்ல. பரவாயில்லையா, இருந்துட்டு போட்டோம். வேலைக்கு போற பிள்ளைய போட்டு வேலை வாங்க முடியுமா? நான் எப்படி ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டு உரிச்சுக்கிடுவேன் பத்துக்க. சும்மாவே கை காலு வலிக்கின்னு ராத்திரி தைலத்தை போட்டு தூங்கிட்டு அடக்கிய. வேற என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? கொண்டாங்க நான் உரிச்சு தாரேன். வேண்டாயா, இருக்கட்டும். துணியெல்லாம் அழுக்காகும். இது அப்புறம் நான் உமால சொன்னா அவ கூட உரிச்சு போடுவா. அவ தான் அங்கங்க காயெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு போடியால. அவ நல்லா உரிப்பா. அவ உரிச்சு தந்தாதான் சட்னிங்க. அப்படியே சொன்னா இந்த தேங்காய் உரிச்சு போட்டிருக்கேன். அதை இன்னைக்கு சமாளிச்சுக்கிடலாம். இதை கூட பொறுமையா உரிச்சுக்கிடலாம். அவ பழைய குழம்பு இருக்கிறது ஞாபகம் இல்லாம சொல்லியிருப்பாளா இருக்கும். போய் எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடியா? சரிம்மா, அப்ப இப்ப உரிக்காண்டாம்ல. நான் சாயங்காலம் வந்து உரிச்சு தரேன்னா சாயங்காலம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவேன். சீக்கிரம் வந்துருவியா? நானே உன்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன் பத்துக்க. என்னம்மா? தீபாவளிக்கு துணி எடுக்க போவியா? ஆமாம்மா, உனக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்லையா? என்ன தேங்காய் உரிச்சாச்சு போல இருக்கு. அட, இவளுக்கு தெரியாமல்ல என் உன்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். இவ வேற வந்துட்டாளே. இளவெடுத்தவா. இவ வாரதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமா? சகுனி மாதிரி வந்துருவா. எனக்கு என்னத்துக்கியா துணிமணி எல்லாம்? வயசான காலத்துல 4 சேலை கிடந்து அதை நான் கந்தலும் கிழிஞ்சதுமா இருந்தா தச்சு போட்டுக்கிடுவேன். எனக்கு என்னத்துக்கு? வீடு போவாங்கு, காடு வாவாங்கு. எனக்கு என்னத்துக்கியா? எனக்கெல்லாம் வேண்டாம். நீங்கள் போய் எடுங்க. பாரு உருட்டுனா உருட்டு, உலகமகா உருட்டியா இதுதான். செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிய? இன்னைக்கு சாயங்காலம் துணி எடுக்க போறோம். போகும்போது உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரேன். என்ன உமா, எடுத்துட்டு வந்துடலாம்ல சேர்த்து? அதான் அவிய வேண்டாங்கவல்ல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு வரும்போது அவிய வேற பார்த்துட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. எடுத்துட்டு வருவோம். நான் கூட போனா என் பேரனுக்கு, என் மொபைலுக்கு, மருமவனுக்குலாம் எடுத்துடலான்னு பார்த்தேன். இவியல்வ போறாவன்னா இவியல்வ நமக்கு மட்டும்லாம் எடுத்துட்டு வருவாவே. இவங்கிட்ட இப்ப சொன்ன வேற பொண்டாட்டிக்காரி பக்கத்துல நிக்கா. ஏதாவது நினைச்சுக்கிட்டு சண்டை கிட்ட போட்டான்னா போச்சே. நம்ம ஒன்றும் சொல்லையும் ஆகாது. சரி, எதுக்கு மதியம் போன பண்ணி என்கிட்ட காசாவது கொஞ்சம் தாயா நான் கொடுத்துருக்கேன் அவளுக்கு சொல்லியாவது கேட்போம். என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? ஒன்றும் இல்லையா. சரி, பார்த்தப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க. இல்ல, பழைய குழம்பு அந்த மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கு. அதை ஊற்றி அவனுக்கு துவாசையை ஊற்றி வச்சிருக்கேன். அதை எடுத்து கொடு. நான் அந்த தேங்காய் உரிச்சு போட்டு வரேன். அப்படியே பழைய மீன் கறி இருக்க மறந்தே போச்சு பாருங்களா எனக்கு. யாராவது சீக்கிரம் வா வந்து எடுத்துதா. நான் போட்டேன் ஆபீஸ்க்கு. போங்க, நான் தான் வரேன். தீபாவளி பண்டு பொருளை வேற பார்க்க போனோம். நம்மளும் மீன் கறியில 4 தோசையை தின்னுட்டு போவோம். நம்ம ஒன்று நினைச்சா நடக்குது.